ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரு டசன் சோப்புகளின் விலை ரூ. 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம். அப்போ ஒரு டசன் சோப்புகளின் விலையை கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு டசன் சோப்புகளின் விலை வந்து 396 கொடுத்துட்டாங்க. ஒரு டசன் அப்படின்னா என்னன்னா நமக்கு 12. சரியா? அப்போ இந்த 396 இந்த 12ஆல வகுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோப்பின் விலை நமக்கு கிடைச்சிடும். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த 396 12ஆல டிவைட் பண்ணும்போது 12ஆல வகுக்கும் போது ஒரு சோப்பின் விலை எவ்வளவுன்னு பார்த்தா 33 கிடைக்கும். அப்ப இதை அடிச்சு கொடுக்கும்போது ஒரு சோப்பின் விலை 33 கிடைச்சிச்சு. நமக்கு தேவை என்ன, 35 சோப்புகளின் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு தேவையான 35ஓட இந்த ஒரு சோப்பின் விலையை நம்ம பெருக்கும் பொழுது 35 சோப்புகளின் விலை நமக்கு கிடைச்சிரும். அப்ப 35ஐயும் 33ஐயும் பெருக்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா ரூபாய் 1155 கிடைக்குது. இதுதான் 35